கரிகாலனின் செய்தி சேர நாட்டை வந்தடைந்தது. அது ஒரு சாதாரண அழைப்பில்லை, ஒரு எச்சரிக்கை, ஒரு சவால். அந்த செய்தியை கேட்ட சேரன் ஒரு நொடிக்கு அமைதியாக நின்றான். ஆனால் அவன் உள்ளத்தில் போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அவன் உடனே தனியாக முடிவு செய்யவில்லை. அவன் அழைத்தான் அவன் நண்பர்களை, பாண்டிய மன்னனையும் 11 வெளிர் அரசர்களையும். அந்த சந்திப்பு ஒரு ஆலோசனை இல்லை, ஒரு போரின் விதி எழுதப்பட்ட தருணம் அது. 3 சக்திகள் ஒன்றானது. ஒரே இலக்கு, கரிகாலனை வீழ்த்த வேண்டும். அவர்கள் முடிவு செய்தனர், போரை தவிர வேறு வழியில்லை, வெண்ணியில் தாக்குவோம். 7 நாட்களில் நமது படை வெண்ணியை நோக்கி நகரும். அந்த 7 நாட்கள் ஒரு சாதாரண காலம் இல்லை. ஒரு பேரரசனின் எழுச்சிக்கும் மற்றொருவரின் வீழ்ச்சிக்கும் ஆரம்பமான நாட்கள். தஞ்சை, அந்த மண் இன்னும் பயத்தில் இருந்தது. ஆனால் அந்த பயத்தை விட நம்பிக்கை பெரிதாக எழுந்தது. கரிகாலன் போருக்கு தயாராகிறான் என்ற செய்தி மக்கள் மத்தியில் பரவியது. அவன் யாரையும் அழைக்கவில்லை, மக்கள் தாமாகவே முன்வந்தனர். முன்னாள் சோழ வீரர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், இரும்பு தொழிலாளிகள், கலைஞர்கள், வணிகர்கள், ஒவ்வொருவரும் ஒரே காரணத்திற்காக வந்தனர், சுதந்திரம். அவர்களில் பலர் ஒரு போரை கூட நேரில் பார்த்ததில்லை, ஏன் வாளை கூட பிடித்ததில்லை. இரத்தத்தின் வாசனை அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் அவர்களின் கண்களில் பயம் இல்லை, ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. கரிகாலன் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவான். அந்த நம்பிக்கைதான் அந்த மக்களை சாதாரண கூட்டமாக இல்லாமல் ஒரு படையாக மாற்றியது. மக்கள் முன் நின்றான் கரிகாலன். நீங்கள் போருக்கு பிறந்தவர்கள் இல்லை, ஆனால் இன்று நீங்கள் வரலாறு எழுதப் போகிறீர்கள். உங்களிடம் அனுபவம் இருக்காது, ஆனால் உங்களிடம் உள்ளது உறுதி. இந்த மண் நம்முடையது, இந்த உயிர் இந்த நாட்டிற்காக. நான் உங்களை போருக்கு அழைக்கவில்லை, நான் உங்களுடன் போருக்கு வருகிறேன். நீங்கள் தனியாக இல்லை, நான் இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் அந்த மக்கள் ஒரு படையாகவே மாறினார்கள். குதிரைகள் முன்னேறின, காலாட்கள் உறுதியுடன் நடந்தன, கொடிகள் காற்றில் ஆடியது. பயம் இருந்தது, ஆனால் அது அவர்களை நிறுத்தவில்லை. 7 நாட்கள் அந்த படை நகர்ந்தது வெண்ணியை நோக்கி. சோழ உளவாளிகள் இரவின் இருளில் சேர வீரர்களின் கூடாரத்திற்குள் நுழைந்தனர். அவன் கண்களுக்கு முன்னால் கண்ட காட்சி அவன் இதயத்தையே நடுங்க வைத்தது. ஒரு அடுப்பு, அதை சுற்றி 20 வீரர்கள், அதைப்போல் 1000 அல்ல 10,000 அடுப்புகள். அவன் உடனே திரும்பி வெண்ணியை நோக்கி பாய்ந்தான். சோழ கூடாரத்திற்குள் நுழைந்தான். அங்கே அமைச்சர்கள், தளபதிகள் முன்னிலையில் உளவாளி நடுங்கும் குரலில் சொன்னான், அரசே, நாம் எதிர்கொள்ளும் சேரப்படை எண்ணிக்கையே தெரியாத அளவுக்கு பெரியது. ஒரு அடுப்புக்கு 20 பேர் என்றால் அவர்களின் படை லட்சக்கணக்கில் இருக்கும். அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். சிலர் மனதில் பயம் ஊன்றியது. ஆனால் கரிகாலன் மட்டும் சிரித்தான். எண்ணிக்கையை பார்த்து போராடினால் சோழர் வரலாறு எழுதாது. நம்முடைய வீரமும் ஒற்றுமையும் தான் நம் பலம். அவன் குரல் கூடாரம் முழுவதும் எதிரொலித்தது. நாளை வெண்ணியில் சோழர் வீரத்தின் அர்த்தத்தை இந்த உலகம் அறியும். அடுத்த நாள் காலை போருக்கு முன் தீர்மான கூட்டம் நடைபெற்றது. அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. விதி 1, போர் தொடங்குவதும் போர் நிறுத்துவதும் சங்கொலியால் தீர்மானிக்கப்பட வேண்டும். விதி 2, காயமடைந்த வீரரை யாரும் தாக்கக்கூடாது. விதி 3, சரணடைந்த வீரரை தளபதியோ அல்லது மன்னரின் உத்தரவில்லாமல் கொல்லக்கூடாது. வெண்ணி நிலம் ஒரு வரலாறு காணாத போருக்கு தயாரானது. போர்க்களத்தில் அந்த காட்சி
பார்ப்பவர்களை அதிர்ச்சியூட்டியது. ஒரு புறம் கடல் போல் பறந்து விரிந்திருந்த சேரபாண்டிய படை, மறுபுறமோ கையளவு சோழப்படை. அந்த சிறிய படைக்கு முன் ஒரு மனிதன் நின்றிருந்தான். அவன்தான் கரிகால சோழன். அவன் கூறிய வீரமொழி, போரில் எண்ணிக்கை அல்ல, துணிவே வெற்றி பெறும். போருக்கு முன் இரவு போர் தெய்வங்களுக்கு செலுத்த வேண்டிய பலியை இருதரப்பும் நிறைவேற்றியது. அதன் பின் கரிகாலன் மக்கள் முன் நின்றான். அவன் மெதுவாக சொன்னான், இது வெற்றிக்காக அல்ல, எம் மக்களின் சுதந்திரத்திற்காக, சோழ வம்சத்தின் விடுதலைக்காக, நம் மண்ணின் மரியாதைக்காக போராடப் போகிறோம் என்று. அந்த வார்த்தைகள் படை வீரர்களின் மனதில் தீப்பொறியைப் போல் பரவியது. அந்த இரவு முடிந்தது. அதன் பின்னர் வரலாறு வெண்ணி போரின் விடியலுக்காக காத்திருந்தது. அடுத்த நாள் விடியல். மூடுபனியை கிழித்து சூரியன் மெதுவாக உயர்ந்தான். போர் மனம் காற்றில் நிரம்பியது. சேரர் படை முன்னணியிலோ பெரும் யானைப்படை, அது பூமியை நடுங்கச் செய்தது. அதன் பின்னர் வேகமான குதிரைப்படை, அடுத்தது வீரமான காலாட்படை போர்க்களத்தில் இறங்க தயாராக இருந்தது. பின்புறமோ வில்லாளர்கள். சோழர் பக்கம் ஒரு பெரும் அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் புயல் பதுங்கி இருந்தது. முன்னணியில் கரிகாலன் நின்றிருந்தான். அவன் கண்களில் எரியும் தீ. வானை நோக்கி மெதுவாக அவன் சொன்னான், ஈசனே, இன்று எனக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என்னை நம்பி வந்த இந்த மக்களுக்கு எதுவும் நேரக்கூடாது. போர்க்களத்தின் நடுவே நின்று கொண்டிருந்த சேரப்படை தலைவன் சோழப்படையை உற்று நோக்கினான். அந்த நொடி அவன் கண்களில் புறப்பட்டதோ 3 கொடிக்கம்பங்கள். ஆனால் அவற்றில் கொடி இல்லை. அதை பார்த்ததும் அவன் மனதில் ஏதோ சந்தேகம் எழுந்தது. இவன் ஏதோ பெரிய திட்டமிட்டிருக்கிறான் என்று அந்த கணம் அவன் உணர்ந்தான். அடுத்த நொடி அவன் வில்லாளர்களை ஒரு அடி முன்னே நகர்த்தினான். சங்கொலி வானை அதிரச் செய்தது. போர்க்களம் முழுவதும் தூசி மேகங்கள் எழுந்தன. கரிகாலன் அவனது வாளை வானத்தை நோக்கி உயர்த்தினான். அந்த சைகையை பார்த்த படைத்தளபதி உடனே உத்தரவிட்டான், வியூகத்தை அமையுங்கள். சோழப்படை மின்னல் வேகத்தில் அந்த அமைப்பில் நின்றது. அந்த நேரத்தில் சேர மன்னன் தன் வாளை உயர்த்தினான். தாக்குங்கள்! சேரபாண்டிய கூட்டுப்படை கோபத்தில் பாய்ந்தது. அந்த காட்சி ஓநாய்களின் கூட்டம் ஒரு புலியை நோக்கி வருவதைப் போல் இருந்தது. அந்த நேரத்தில் சோழ தளபதி முதல் கொடியை ஏற்றிவிட்டான். கொடி உயர்ந்த நொடியில் மலை மேலிருந்த சோழ வீரர்கள் பெரிய கற்களை உருட்டத் தொடங்கினார்கள். அந்த கற்கள் மின்னல் போல் விழுந்தன. பல எதிரி வீரர்கள் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். அந்த சமயத்தில் அடர்ந்த காடுகளுக்குள் மறைந்திருந்த சோழ வில் வீரர்கள் அம்புகளை விடத் தொடங்கினார்கள். அம்புகள் எதிரி படையை துளைத்தது. நூற்றுக்கணக்கான வீரர்கள் அந்த இடத்திலேயே விழுந்தனர். தன் கண் முன்னே சேர வீரர்கள் கொத்து கொத்தாக மடிவதைக் கண்ட படைத்தலைவன் கோபத்தில் கொதித்தெழுந்தான். அவன் தனது வில் வீரர்களை நோக்கி முழங்கினான், வில்லாளர்களே, தாக்க தயாராகுங்கள்! ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அம்புகள் வானத்தை நோக்கி பாய்ந்தது. அந்த அம்புகள் மலை மேல் இருந்த சோழப்படையை நேராக தாக்கியது. பல வீரர்கள் அந்த இடத்திலேயே சிதறினார்கள். மலை மேல் இருந்த வரிசை சில நொடிகளில் உடைந்தது. அதற்கு பிறகு சேர தளபதி 2வது பெரிய தாக்குதலுக்கு உத்தரவிட்டான். இம்முறை அம்புகள் தரையில் நின்ற சோழப்படையை நோக்கி ஏவப்பட்டது. அந்த நொடி கரிகாலன் தன் தளபதியை நோக்கி சைகை செய்தான். உடனே இதை கண்ட சோழ வீரர்கள் இரும்பு கவசங்களை ஒரு பெரிய சுவராக மாற்றினார்கள். அம்புமலை அந்த கவசத்தில் நின்றுவிட்டது. அந்த அம்புமலை நின்ற நொடியில் கரிகாலன் தன் வாளை உயர்த்தினான். வீரர்களே, இப்போதே முன்னேறுங்கள், வெற்றி நமதே! சோழ வீரர்கள் புலியின் கோபத்துடன் எதிரி படையை நோக்கி பாய்ந்தனர்.
அந்த தருணத்தில் உண்மையான போராட்டம் தரையில் தொடங்கியது. போர்க்களத்தின் நடுவே கரிகாலன் கருப்பு குதிரையில் மின்னல் வேகத்தில் பாய்ந்தான். அவன் கைகளில் 2 கூர்மையான வாள்கள், பின்புறத்தில் வேலும் கவசமும். அவன் நேராக எதிரிப்படையை நோக்கி பாய்ந்தான். அதை பார்த்த சேரப்படை தலைவன் உடனே உத்தரவிட்டான். வில் வீரர்களே, பின்னால் செல்லுங்கள். காலாட்படை வீரர்கள் முன்னே வந்து அவனை எதிர்கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 2 படைகளும் மோதின. கரிகாலன் மின்னல் வேகத்தில் வாளை சுழற்றினான். அவன் வாள் பட்ட இடத்தில் எதிரிப்படை வீரர்கள் தலையில்லாத முண்டமானார்கள். இரத்தம் அவன் உடல் முழுவதும் பறந்திருந்தது. போர்க்களத்தில் அவன் நகர்ந்த பாதை மரணதேவனே நேரில் வந்ததைப் போல் இருந்தது. அவனுக்கு முன் வந்த ஒவ்வொரு வீரனும் சில நொடிகளில் தரையில் விழுந்தனர், உயிரில்லாத முனங்களாக. அந்த காட்சியை பார்த்த எதிரி வீரர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். ஏனெனில் அந்த நொடி கரிகாலன் மனிதனைப் போல் இல்லை, போர்க்களத்தில் இறங்கிய மரணதேவனைப் போல் இருந்தான். போர்க்களத்தில் கரிகாலன் முன்னணியில் பாய்ந்தான். எதிரிப்படையின் முன் வரிசையை முழுவதுமாக சிதறடித்தான். அவன் வாள் வீச்சில் பல வீரர்கள் தரையில் விழுந்தனர். அந்த காட்சியை பார்த்த எதிரி நாட்டு வீரர்கள் அவர்கள் இதயத்தில் மரண பயம் குடிகொண்டது. கரிகாலன் செய்த தாக்குதலை பார்த்த சோழ வீரர்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. வெற்றி நமதே என்று வேகமாக முழங்கினார்கள். அந்த நிலையை பார்த்த சேரப்படை தலைவன் தானாக முன்வந்து நேராக கரிகாலனை நோக்கி பாய்ந்தான். 2 வீரர்களும் மோதினார்கள். வாள் மீது வாள், தீப்பொறிகள் பறந்தன. அடி மீது அடி, போர்க்களம் அதிர்ந்தது. ஒரு கணம் யாரும் மூச்சை விடவில்லை. சேர தளபதி முழு வலிமையுடன் தாக்கினான். ஆனால் கரிகாலன் அமைதியாக பார்த்தான். அவன் கண்களில் ஒரே தீர்மானம், ஒரே வேகமான அடி. வாள் மின்னியது. அந்த நொடி சேர தளபதி மண்ணில் வீழ்ந்தான். போர்க்களம் ஒரு கணம் அமைதியானது. போர்க்களம் உறைந்தது. காற்றே நின்று போனது போல் இருந்தது. அந்த செய்தி மின்னல் வேகத்தில் பரவியது. சேரப்படையின் உள்ளே அதிர்ச்சி, கோபம், பயம். அனைவரின் பார்வையும் ஒரே இடத்தில் நின்றது, சேர மன்னனை நோக்கி. அவன் மெதுவாக எழுந்தான். கண்களில் அழிக்க முடியாத கோபம். மண்ணை இறுக்கி பிடித்தான். இனி நான் தான் என்று அவன் சொன்னான். அவன் வாளை எடுத்து போர்க்களத்தை நோக்கி நடந்தான். ஒவ்வொரு அடியும் இடிபோல் ஒலித்தது. கரிகாலன் அவனை நோக்கி திரும்பினான். 2 மன்னர்கள், ஒரே போர்க்களம். அடுத்த அடி ஒரு மண்ணின் விதி, ஒரு மன்னனின் விதியை தீர்மானிக்கும்.